வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். விஜயின் பெரம்பலூர் பரப்புரை ரத்துங்க. அப்செட்டில் தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா ஊருக்கும் தானே வந்தாங்க, ஏன் எங்கள் ஊருக்கு மட்டும் வரல, நாங்கள் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப அந்த அம்மா கோபமாக வந்து பேசியிருக்காங்க. தலைவர் விஜய் வந்து பெரம்பலூர் பிரச்சாரம் திடீர்னு ரத்து செஞ்சுருக்காருங்க. கூட்டமாக இருக்குது, வர முடியலன்னு சொல்லி. இதை எடுத்து பார்த்தோம்னா விஜய் அவசரமாக சென்னைக்கு புறப்பட்டு சென்றார். பெரம்பலூர் சென்ற விஜய் தொண்டர்களிடம் உரையாற்றாமல் பரப்புரை வாகனம் மீது ஏறி கையசைத்து விட்டு சென்றிருக்காரு. இதனால தொண்டர்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்திருக்காங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறாரு. 2025 செப்டம்பர் 11ஆம் தேதியான இன்று திருச்சியில் இருந்து தனது சுற்றுப்பயணத்தை அவர் தொடங்கியிருக்காரு. திருச்சியிலிருந்து தொடங்கிய விஜய் தொடர்ந்து டிசம்பர் மாதம் வரை சனி ஞாயிறு கிழமைகளில் மட்டும் மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடத்திட்டு இருக்காரு. இதுக்காக 2025 செப்டம்பர் 13ஆம் தேதியான நேற்று தனி விமானம் மூலம் திருச்சி வந்த விஜய் வந்து உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கு. மரக்கடையில் அவர் உரையாற்ற அனுமதி வழங்கினாங்க. இதனால திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து தனது பிரச்சாரம் வாகனம் மூலம் அவர் சென்றிருக்கார். வழி நெடுகிலும் தொண்டர்கள் கூட்டம் அலமோதுச்சு. காலை 11 மணி அளவில் திருச்சி சென்ற விஜய் அவர்கள் மதியம் 2 மணிக்கு தான் மரக்கடை சென்றிருக்காரு. அங்கு பேசிய விஜய் அரியல் நோக்கி புறப்பட்டார். அங்கும் விஜயை காண லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருந்திருக்காங்க. விஜயோட பெரம்பலூர் பிரச்சாரம் ரத்து செஞ்சுருக்காங்க. இதில் விஜயோட பிரச்சார வாகனத்தை சுற்றியும் தொண்டர்கள் கூட்டம் இருந்தாங்க. இதனால் அரியலூர் பிரச்சாரமும் தாமதமாச்சு. மாலையில் திட்டமிட்டு இருந்து அரியலூர் பிரச்சாரம் இரவு 8:30 மணிக்கு மேல் தான் நடந்துச்சு. அரியலூர்லேயும் விஜய் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். தொடர்ந்து அரியலூர் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு பெரம்பலூர் நோக்கி சென்றுட்டு இருந்தார். ஆனால் இரவு 12 மணிக்கு மேலாகியும் பெரம்பலூரில் சென்றடையில. குன்னம் சென்றாலும் இன்னும் பேச திட்டமிட்டு இருந்த இடத்துக்கு 2 கிலோமீட்டர் வரை பயணிக்க வேண்டி இருந்திருக்கு. அப்போ தொண்டர்கள் அதிகமாக இருந்ததுனால விஜய் பேசாமல் கைகளை மட்டும் அசைத்துட்டு சென்றுட்டார். மேலும் 2 நிமிடங்கள் பேசியிருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரம்பலூர் தாவேக்க தொண்டர்கள் கூறினாங்க. இதனால் பல மணி நேரம் வரை விஜயின் பேச்சுக்காக காத்து கிடந்த தாவேக்க தொண்டர்கள் அதிருப்தியும் ஏமாற்றமும் அடைஞ்சிருக்காங்க. பாதுகாப்பு கருதியும் கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு செல்ல பல மணி நேரம் ஆகுங்கிறதுனால விஜய் வந்து பெரம்பலூர் பயணம் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்பட்டுச்சு. அப்புறம் வேற ஒரு நாளில் பெரம்பலூரில் பிரச்சாரம் நடத்த திட்டமிடுவதாக தெரியுதுங்க. அதுக்கு அவங்க சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருச்சியில் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களின் அன்பான வரவேற்பால் காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. பெரம்பலூரில் அவர் நேரடியாக உரையாற்ற முடியல. இதனால் பெரம்பலூர் மக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களிடம் விஜய் வந்து தனது எக்ஸ் தளத்தில் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவரது பதிவில் மக்கள் சந்திப்புகளில் ஏற்பட்ட தாமதம் மற்றும் குறைந்த நேரத்தால் பெரம்பலூர் மக்களை நேரில் சந்திக்க முடியாத சூழலை உருவாக்கியிருக்கு. பெரம்பலூர் மக்களிடம் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன், நிச்சயமாக நான் மீண்டும் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலம் விஜய் தனது ரசிகர்கள் மற்றும் கட்சி தொண்டர்களிடையே முக்கிய மன்னிப்பு கேட்டிருந்ததை முந்தியவர்களால் அனுபவிக்காத ஒரு முக்கிய தருணமாக இது விளங்குது. இந்த பதிவின் மூலம் விஜய் தனது ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு மதிப்பும் அன்பும் வெளிப்படுத்தியிருக்காரு. இதனை சமூக வலைதளங்களில் விரைவாக பகிர்ந்து அவரது மன்னிப்பு பதிவு இணையதளத்தில் ட்ரெண்ட் ஆகி வந்துட்டு இருக்கு. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள், ரசிகர்கள் வரவேற்பு மற்றும் விஜயின் பதில்கள் அரசியல் பிரச்சாரத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் தான் இருந்திருக்கு. இது அவருடைய பிரபலத்தையும் பொதுமக்களிடையே உறவையும் வலுப்படுத்தியிருக்கு. இதை பற்றின உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் watching my channel.